அன்பார்ந்த பார்வையாளர்களே, நான் உங்கள் அன்பு முகமது மீரான் பேசுகிறேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஆமாம், லாங் வீடியோ போட்டேன், ஆனால் வியூஸ் போகல. அதனால் ஷார்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். தோழர்களே, நண்பர்களே, இப்போ ஷார்ட் வீடியோவில் நான் பாட்டு வீடியோ போடுறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். என்னடா அது, ஒரு இவ்வளோ வயசானவர் இப்படி பாட்டு வீடியோலாம் போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். சரியா? ஏன் இந்த பாட்டு வீடியோலாம் இப்போ நான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் யூடியூப்புக்கு வந்தது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும், மக்கள் மத்தியில் நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் யூடியூப்புக்கு வந்தேன். ஆனால் அந்த யூடியூப்புக்கு வந்ததில் சப்ஸ்கிரைப் அதிகமாக வரல. இப்போ நான் சேனல் ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம்தான் இருக்கும். அந்த ஒரு மாதத்தில் சப்ஸ்கிரைப் அதிகமாக வரல. அதனால் நம்மள்ட்ட சப்ஸ்கிரைப் அதிகமாக இல்லாதனால வியூஸ் அதிகமாக போகலை. அப்போ நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி போட்டால் மக்கள் அதிகம் விரும்ப மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த வயசுலையும் கூட நான் பாட்டுக்கு நடிக்கிறேன். பாட்டுக்கு நடிக்கிறதுனால இப்போ என்னாச்சு, வியூஸ் நல்லா போகுது. முதலெல்லாம் என்னுடைய வீடியோலாம் ஒரு 100-200 வியூஸை தாண்டாது. சரிங்களா? ஒரு 100-200 வியூஸை தாண்டாது. 500 பேர் பார்த்தாலுமே பெரிய வெற்றி எனக்கு. ஆனால் இப்போ இந்த பாட்டு வீடியோ, ஜோக்கு வீடியோ இதெல்லாம் போகிறனால அசால்ட்டாக 1000 தாண்டி போகுது. 1000, 1500, 4000, 5000, 7000 வியூஸ்லாம் நல்லா போகுது. இதில் இன்னொரு சின்ன வருத்தம் பிரதர், நல்லா பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, தயவுசெய்து லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிற முடியும். வியூஸ் நல்லா போகுது, ஆனால் பார்க்குறீங்க, நல்லா பார்க்குறீங்க, அது எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் லைக்கை காணாமே. லைக் போடுறதுல என்ன குறைய போகுது சொல்லுங்கள் தோழர்களே? லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் எந்த நான் போட்ட வீடியோவுக்கு லைக் அதிகமாக இருக்குதோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தயவுசெய்து என்னுடைய ஷார்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க பிரதர். நிறையா பேர் பார்க்குறீங்க, அது வியூஸ் நல்லா தெரியுது. சரிங்களா? நீங்கள் லைக் போடுங்க ப்ளீஸ். லைக் போட்டு எனக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் நான் ஒரு முஸ்லீமாக பிறந்து நல்ல விதமாக வாழ்ந்துட்டு, இசையெல்லாம் ஹராமுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு, இந்த யூடியூப்புக்கு வந்ததில் இந்த இதில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மனசு இல்லாமல் தான் நடிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னா, இது மனசுக்கு பிடிக்காம தான் நடிக்கிறேன் பிரதர், இதை புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் நல்லதமாக நடிக்கணுமேங்கிறக்காண்டி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்களாம் இசை ஹராம்னு சொன்னவங்க. இது மாதிரி விஷயத்தில் நடிக்கிறதுக்கு மனசும் ஒப்பலை. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணுமா இல்லையா? அதுக்கு சப்ஸ்கிரைப் வேணும். அப்போ இது மாதிரி விஷயத்தில் போகும்போது தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியதான் நான் என்ன செய்கிறேன், இது மாதிரி வீடியோக்களை போடுறேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க தயவுசெய்து. பிடிக்கலன்னா போட தேவையில்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, 4000, 5000 வியூஸ் போகுது எனக்கு, நான் பார்க்குறேன். ஜோக்கு வீடியோலாம், பாட்டு வீடியோலாம் நல்லா போகுது. ஆனால் நீங்கள் லைக் போடுங்க ப்ளீஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வித்தியாசமான ஷார்ட் வீடியோக்கள்லாம் போட்டு உங்களை மகிழ வைக்க நான் காத்திருக்கிறேன். அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லவும் இறைவனுடைய உதவினால் இன்ஷால்லா காத்திருக்கேன். நாம் யூடியூப்புக்கு வந்தது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லவும், நல்ல விதமாக நம்ம வாழவும், நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் பரப்பவும் தான் நான் யூடியூப்புக்கு வந்தேன். ஆனால் எப்போதும் கடவுள் என்னை வழி தவற விடமாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு 47 வருஷமாக கடவுள் எந்த ஒரு பாவத்திலும் பக்கம் என்னை சாய விட்டுறாமல் காப்பாற்றி வந்தவர். இனிமேலும் என்னை மரணம் வரைக்கும் எந்த ஒரு பாவத்தின் பக்கம் சாயாமல் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கு தான் இப்படி பாட்டு வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் ஒரு 1 லட்சம், 2 லட்சம், ஒரு 10 லட்சம் வரும்போது என்னுடைய உண்மையான அந்த நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். சரியா? என்னை புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நான் போடுற வீடியோக்களுக்கு தயவுசெய்து நீங்கள் என்ன செய்றீங்க, லைக் போடுங்க ப்ளீஸ். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்களை கட்டாயப்படுத்தி நான் போட சொல்லலை. ஆனால் நான் போடுற வீடியோக்கள், ஷார்ட் வீடியோக்கள், பாட்டு வீடியோக்கள், நகைச்சுவை வீடியோக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
நிறையா வியூஸ் போகுது இப்போ. ஆனால் அந்த லைக் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் அசால்ட்டாக வந்து விட்டுறீங்க. லைக் போடுறதுனால நீங்கள் ஒன்றும் குறைய போகிறதில்ல தோழர்களே, பார்வையாளர்களே. என்ன ஒரு லைக் போட்டிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு அதிகம். சப்ஸ்கிரைப் அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் போடுற வியூஸுகள்லாம் அதிகமாக போகும், ரீச் ஆகும். சரிங்களா? அப்பொழுது எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேரும். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. என்னுடைய வீடியோக்களுக்கு தயவுசெய்து லைக் போடுங்க. அந்த லைக்கை வச்சு தான் அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். சரிங்களா? வேறு இனிமேல் வந்து பாட்டு வீடியோக்கள், ஜோக் வீடியோக்கள் கொஞ்ச நாளைக்கு போடலாம்னு தான் இருக்கேன். ஏன்னா மனசுக்கு பிடிக்காட்டி எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் வந்து நீதியாக நேர்மையாக ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இறைவன் என்னை மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் என்ன செய்கிறேன். ஏன்னா இப்போ மக்கள் வந்து உலகமே வந்து இன்றைக்கி கலை 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 உலகத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. பாட்டு இது மாதிரி இப்போ படம் இது மாதிரி விஷயங்களை வந்து விரும்பக்கூடியதாக இருக்கும்போது அவங்க வழியிலேயே போய் நம்ம அவங்கள மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் பாட்டு வீடியோ போடுறேன், நகைச்சுவை வீடியோலாம் போடுறேன். அதைத்தான் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக வந்துருச்சுன்னா நான் என்ன கருத்தை நல்ல கருத்தை மக்கள் மத்தியில் சொல்ல வந்தேனோ அதை நான் சொல்லுவேன். நான் ஆன்மீக கருத்து, நல்ல கருத்து இதை தான் சொல்ல வந்தேன். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் தேவை, அதுக்கு வியூஸு தேவை, மக்கள் மத்தியில் போகணும் அந்த கருத்துக்கள். அது போகிறதுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறேன், இது மாதிரி பாட்டு வீடியோக்கள் போட்டு மக்களை கவர்றதுக்காண்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு ரசனைத்தன்மை அதிகமாக இருக்கனால அந்த ரசனைத்தன்மையோடு நான் நடிக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஆமாம், அந்தந்த படத்தில் நடிக்கிற அந்த கதாநாயகர்களோட நான் அழகாக தெளிவாக நடிக்கிறீங்கிறது உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் போடுற வீடியோக்களுக்கு தயவுசெய்து லைக் போடுங்க. லைக் போட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் லைவ் வீடியோலாம் போடுறேன், ஷார்ட் வீடியோ போடுறேன், லாங் வீடியோ போடுறேன். இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் யூடியூப்புக்கு வந்தது காரணம் பணம் சம்பாதிக்க வேண்டி வரலங்க. நான் உழைச்சி நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல கருத்தை மக்கள் மத்தியில் சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்துக்கானே வந்தேன். நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அது ஒரு நன்மையாகுது. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் பேர்கிட்ட தான் சொல்கிறோம். இந்த மீடியாவில் வந்து நம்ம கருத்துக்களை நிறையா சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் நிறையா போகும்போது அந்த நல்ல கருத்துக்கள் சொன்னதுக்கான உண்டான நன்மை எனக்கு கிடைக்கும். அந்த நோக்கத்துக்கு தான் உண்மையாலுமே யூடியூப்புக்கு வந்தேன். பணங்க சம்பாதிக்கிறதுக்கோ வேறு ஒரு காரணத்துக்கோ நான் வரல. தயவுசெய்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல நல்ல விஷயங்களை நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ரைட்டுங்களா?